السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 412. இந்த பாடத்தில் கிதாபு அதபித் துஆம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீன் பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்பதாகிறது இந்த பாடத்தினுடைய தலைப்பாகிறது உணவின் ஒழுக்கம் என்பதாக அமைகின்றது. தலைப்பிலேயே விஷயம் இருக்கின்றது. சாப்பாடு, நம்முடைய உணவு, அதில் பேணக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன, எவ்வாறு உண்ண வேண்டும், உண்பதற்கு முன்பு என்ன, பின்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 6வது ஹதீஸ், இன்னும் 726வது ஹதீஸ். وعن أبي هريرة رضي الله عنه. سيدنا أبو هريرة رضي الله عنه அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், இதா லபிஸ்தும் நீங்கள் ஆடை அணிந்தால், வ இதா தவல்லத்தும் இன்னும் நீங்கள் வுது செய்தால், ஃபப்தஉ பிஅயாமினிக்கும் உங்களுடைய வலதுபுறங்களை கொண்டு நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நீங்க ஆடை அணிந்தாலும் சரி, நீங்கள் வுது செய்தாலும் சரி, உங்களுடைய வலது கரங்கள், அந்த வலது கரங்களை கொண்டு நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. ஹதீஸுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது இருக்கின்றது. ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸனை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அறிவித்தார்கள். வ திர்மிதியு, இன்னும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அறிவித்தார்கள். பிஸ்னாதின் ஸஹீஹின், ஸஹீஹான சனதுகளை கொண்டு திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸனை அறிவித்தார்கள் என்பதை சொல்லித்தராங்க. இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடம் வலதுபுறத்தை முற்படுத்தக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. வலதுபுறம் என்பது ரொம்ப சிறப்பிற்குரிய விஷயம். அதை தான் இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க வுது செஞ்சாலும் சரி, எந்த ஒரு ஆடையை அணிந்தாலும் சரி, நீங்கள் வலது கரங்களால் நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள், ஆரம்பம் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப பாருங்க, அடுத்தபடியாக 7வது ஹதீஸ், இன்னும் 727வது ஹதீஸ். வஅன் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதா மினன், மினாவிற்கு அவர்கள் வந்தார்கள், மினா என்ற இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஃபாத்தல் ஜம்ரத, அப்பொழுது ஜம்ராவிற்கு வந்து, பரமாஹா, அந்த ஷைத்தானுக்குரிய அந்த கல்லை அவர்கள் எறிந்தார்கள். ஜம்ரா என்ற இடத்துல வந்தாலே அந்த ஷைத்தானுக்கு கல் எறியக்கூடிய நிகழ்வு நடக்கக்கூடிய இடம் தான் ஜம்ரா. அந்த ஜம்ரா என்ற இடத்திற்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்லை எறிந்தார்கள். தும்ம பிறகு அதா மன்சிலஹு பிமினன், இங்க மன்சலஹு என்பதாக ஜாவிற்கு ஃபதஹ் வச்சிருக்கிறாங்க. இது தவறு, ஜாவிற்கு ஜேர் தான் வரணும். இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு, அச்சுப்பிழையாக இருக்கின்றது. சரிங்களா? மினாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய தங்கும் இடத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இப்ப மினாவில் தங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்திற்கு வந்தாங்க. வந்து வனஹர, அவர்கள் பலி கொடுத்தார்கள். அதாவது அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். ஒரு பிராணியை குர்பானி கொடுத்து, சும்ம பிறகு காலலில் ஹல்லாகை, முடியை வலிக்கக்கூடிய அந்த முடியை வலிக்கக்கூடிய அந்த நபரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
குத், எடுத்து விடு, எடுத்து விடு என்று சொன்னார்கள். எடுத்து விடு என்றால் என்னுடைய முடியை நீ வலித்து விடு, என்னுடைய முடியை நீ மலித்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு வஅஷார இலா ஜானிபிஹில் ஐமனி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த வலதுபுறத்தின் பக்கம் அவர்கள் இஷாரா காட்டினார்கள், செய்கினை செய்தார்கள். வலதுபுறத்தின் பக்கம் காட்டுறாங்க, தன்னுடைய தலையினுடைய வலதுபுறம் இருக்குமா இல்லையா, அதை அவர்கள் முன்னோக்கி காட்டி எடுத்து விடு என்று சொல்கிறார்கள், முடியை எடுத்து விடு என்று சொல்கிறார்கள். தும்மல் ஐசரி, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இடதுபுறத்தை அவர்கள் காண்பித்தார்கள், இடதுபுறத்தின் பக்கம் அவர்கள் இஷாரா கொடுத்தார்கள், செய்கினை காட்டி. தும்ம பிறகு ஜஅல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள், யுஅதீஹின் நாஸ, அந்த தன்னுடைய அந்த வலிக்கப்பட்ட அந்த முடியை அந்த நாசிற்காக, அந்த மக்களுக்காக, மக்களுக்கு அதை வழங்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகினார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை வலித்து விட்டு அந்த முடியை எல்லாம் மக்களிடத்துல கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்களாம். மக்களிடத்துல போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டாங்க என்பதை சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. பாருங்க, இப்ப மற்றொரு அறிவிப்பில் வரக்கூடிய செய்தியை சொல்றாங்க. வஃபீ ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, லம்மா ரமல் ஜம்ரத, அந்த ஜம்ரா என்ற இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல் எறிந்த பொழுது, கல் எறிந்து விட்டதற்கு பின்பு, வனஹர நுசுகஹு, நுசுக்குன்னு சொன்னா தன்னுடைய அந்த பலி பிராணி, பலி கொடுக்கக்கூடிய அந்த பிராணிக்கு தான் நுசுக்குன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய அந்த பலி கொடுக்கும் பிராணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்த பொழுது, வஹலக, இன்னும் அவர்கள் தன்னுடைய முடிகளை அவர்கள் மலித்து கொள்ளும் பொழுது, மலித்த பொழுது, நாவலல் ஹல்லாக ஷிக்கஹுல் ஐமன, தன்னுடைய வலதுபுறம், தன்னுடைய அந்த வலதுபுறத்தை அந்த ஹல்லாக்கு முடிவளிக்கக்கூடிய அந்த நபரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டினார்கள். அதாவது தலையினுடைய அந்த வலதுபுறம் இருக்குமா இல்லையா, அந்த வலதுபுறத்தை அந்த முடிவளிக்கக்கூடிய அந்த செய்யக்கூடிய அந்த வலிக்கக்கூடிய அந்த நபர், அந்த நபரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டி காமித்தார்கள் என்று சொல்கிறார்கள். நீட்டிய பொழுது ஃபஹலகஹு, அப்பொழுது அந்த நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலித்து விட்டார், அந்த முடிகளை அவர் வலித்து விட்டார். தும்ம பிறகு தஆ அபா தல்ஹத்தல் அன்சாரி, அன்சாரி சஹாபியான அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். அழைத்துவிட்டு ஃபஅதாஹு இய்யாஹு, அந்த முடிகள் அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடம் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு தும்ம பிறகு நாவலஹு ஷக்கல் ஐஸர, நாவலஹு ஷக்கல் ஐஸர, அந்த இடதுபுறத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முடியை வலிக்கக்கூடிய நபரிடத்தில் நீட்டி காட்டினார்கள். இப்போ வலதுபுறத்தை வலிச்சு முடிச்சாச்சு, அந்த முடியை கொடுத்துட்டு இடதுபுறத்தை அந்த முடியை வலிக்கக்கூடிய அந்த நபரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டி காமித்தார்கள். காமித்து விட்டு ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்லக், நீங்க வலித்து விடு, முழுவதுமாக இது இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய முடிகளையும் வலித்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோலவே ஃபஹலகஹு, அப்பொழுது அந்த வலிக்கக்கூடிய அந்த நபர் வலித்து விட்டார், அந்த முடிகளை வலித்து விட்டார். அப்பொழுது ஃபஅதாஹு அபா தல்ஹத, அபூ தல்ஹாவிடம் அந்த முடியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக கொடுத்து விட்டார்கள். அந்த முடியையும் கொடுத்து விட்டு ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யக்ஸிமுஹு பைனன் நாசி, மக்களுக்கு மத்தியில் இதை நீ பங்கு வைத்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த முடியெல்லாம் மக்களுக்கு நீ பங்கு வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ கொடுத்திருப்பா என்று சொன்னார்கள். ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும், எதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரோமங்களை இப்படி வலித்து விட்டு அதை மக்களுக்கு கொடுக்க சொன்னார்கள்? பரக்கத்திற்காக வேண்டியா? ஒரு விதத்தில் பரக்கத்திற்காக வேண்டிதான், அது ஒரு காரணம். தன்னுடைய முடியினுடைய பரக்கத்தை எல்லா இடத்திலும் போய் சேர வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். ஆனா இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையில் நமக்கு சொல்லும் பொழுது ஒரு அருமையான செய்தியை சொல்றாங்க, மனமெல்லாம் நடுக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அது என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்தை, மௌத்தை அவர்கள் மக்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த வருடத்தில் வலிக்கப்பட்ட என்னுடைய முடி உங்களுக்கு, அடுத்த வருடம் நான் இருக்க மாட்டேன். இது ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சமயத்துல, இறுதி ஹஜ்ஜினுடைய சமயத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் சொல்லிட்டு வராங்க. அப்ப இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த கடைசி ஆண்டு. அப்ப இது வரைக்கும் தான் நான் இருப்பேன், இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். அதனால் என்னுடைய முடிகளை எல்லாம் மக்களுக்கு ஒரு நினைவு பரிசாக, ஒரு நினைவாக அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் என்ற ஒரு ரீதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் என்ற காரணத்தை நமக்கு அருமையாக எழுதி தருகிறார்கள். பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரணத்தை எழுதுகிறார்கள் என்று. அப்ப இத்தோட இந்த கிதாப் என்பது நிறைவு செய்யப்பட்டு விட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாகம். இதற்கு பின்பு அடுத்த ஒரு பாகத்தை நம்ம துவங்க இருக்கிறோம். அதுதான் கிதாபு அதபித் துஆம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாகம். கிதாபு அதபித் துஆம்
உணவினுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட நூல் என்பதாக இருக்கும். அப்ப இந்த வாரத்துல உணவினுடைய ஒழுக்கம் அதை கற்பிக்கக்கூடிய பாடமாக தான் இது உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஹதீஸ்களாகும் தான். இதில் வரக்கூடிய தலைப்புகள் எல்லாம் இந்த உணவு சம்பந்தப்பட்ட தலைப்பாக தான் அதிகபட்சமாக இருக்கும் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பாருங்க, 100வது பாடம், பாபு தஸ்மியத்தி ஃபி அவ்வலிஹி வல் ஹம்தி ஃபி ஆஹிரிஹி. பாபு தஸ்மியத்தி, தஸ்மியத்து சொல்லுதல் என்பதை குறித்து பாடம். ஃபி அவ்வலிஹி, உணவினுடைய ஆரம்பத்தில் தஸ்மியத்து சொல்லுதல். தஸ்மியத்து என்று சொன்னால் பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை கூறுவது. அப்போ உணவினுடைய திகியுடைய லமீர் உணவை பார்த்து போகுது. அப்போ உணவினுடைய ஆரம்பத்தில் தஸ்மியத்து சொல்லுதல் என்பதை குறித்த பாடமும், வல் ஹம்தி ஃபி ஆஹிரிஹி, அந்த உணவினுடைய இறுதியில் அல்லாஹ்விற்கு ஹம்து செய்வது, அல்லாஹ்வை புகழ்வது குறித்த பாடமுமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது. ரெண்டு விஷயம். ஒண்ணு, உணவு சாப்பிடும் பொழுது, உணவை சாப்பிட துவங்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் என்பதை கற்பித்து தரக்கூடிய பாடம். இரண்டாவது, உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம், அதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இரண்டு கருத்தையும் வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீசுகளாக தான், ஆயத்துகளாக தான் இந்த பாடத்தில் வரக்கூடிய ஆயத்துகளும் ஹதீசுகளும் அடங்கக்கூடியதாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, 1வது ஹதீஸ், இன்னும் 728வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அன் உமர் இப்னு அபி சலமத ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ அபூ சல்மா என்பவருடைய மகனான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. இப்போ இது தவறான ஒரு நுஸ்ஹா, எழுத்து பிழையாக இருக்குது. இங்க உமர் என்பது கிடையாது, அவங்க பேர் அம்ரு தான். அப்ப அம்ரு இப்னு அபி சலமா என்பதுதான் அவருடைய பெயராக இருக்குது. உமர் என்பது தவறு, எழுத்து பிழை. சரிங்களா? அம்ரு இப்னு அபி சலமத, அபூ சல்மா அவர்களுடைய மகனான அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. சொல்றாங்க பாருங்க, கால, அவர்கள் அறிவித்தார்கள், அவர்கள் சொன்னார்கள், கால அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், சம்மில்லாஹ, அல்லாஹ்வுடைய பெயரை நீ கூறு. அதாவது அல்லாஹ்வுடைய பெயரான பிஸ்மில்லா என்று நீ கூறி, வகுல் பியமீனிக, இன்னும் உன்னுடைய வலது கரத்தை கொண்டு நீ சாப்பிடு என்று என்னிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ என்கிட்ட சொன்னாங்கன்னு எதுக்கு சொல்றாங்க? எங்கு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்கிருந்து அவர்கள் ஒன்றாக சாப்பிட்டார்கள் என்ற ஒரு கேள்வி வரலாம். அப்ப இவங்க யாருன்னு சொன்னா, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனான அம்ரு. இவங்களுடைய உம்மா யாரு? உம்மு சலமா. உம்மு சலமா யாருன்னு சொன்னா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் திருமணம் செய்த மனைவியர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர்கள் தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ அப்படி கணக்கு பண்ணும் பொழுது தன்னுடைய மனைவியினுடைய பிள்ளை தான் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப அதனாலதான் சொல்றாங்க, அப்படி பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாக வந்துவிடும். புரியுதுங்களா? அப்ப வளர்ப்பு மகன். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுதுதான் இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சம்மில்லாஹ வகுல் பியமீனிக, பிஸ்மில்லா சொல்லி நீ சாப்பிடு, அல்லாஹ்வுடைய பெயரை நீ சொல்லு, இன்னும் நீ உன்னுடைய வலது கரத்தை கொண்டு நீ சாப்பிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப பிஸ்மில்லா, நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸுடைய விளக்க உரையில் நமக்கு எழுதி தருகிறார்கள். வகுல் பியமீனிக, உன்னுடைய வலது கரத்தை கொண்டு நீ சாப்பிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது விஷயத்தை சொன்னாங்க. இதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. வலது கையால் சாப்பிடுவது என்பது வாஜிபா இல்ல சுன்னத்தா என்பதில் நிறைய கருத்து வேறுபாடு. இதை சில இமாம்கள் வாஜிப் என்று சொல்கிறார்கள். இது ரொம்ப கட்டாயமா வலது கையில தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இன்னும் சில இமாம்கள் அது சுன்னத்து தான், சாப்பிடாமல் விட்டா பாவம் ஒன்றும் கிடையாது என்றும் சில இமாம்கள் சொல்கிறார்கள். ஆனா பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, காரணமின்றி, எந்த ஒரு உதிரும் இல்லாம, எந்த ஒரு தங்கடமும் இல்லாம, காரணமே இல்லாம ஒருவன் இடது கையால சாப்பிடுவது என்பது அது ஹராமானதாக இருக்கின்றது. வலது கையால் தான் சாப்பிட வேண்டும் என்று பெரும்பாலான இமாம்கள், அறிஞர்கள் நமக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுக் கொடுத்தார்கள். அடுத்தபடியாக வகுல், இன்னும் நீ சாப்பிடு, மிம்மா எலீக்க, உனக்கு அருகில் உள்ள பகுதியில் இருந்தும் நீ சாப்பிடு என்று சொன்னார்கள். இப்போ உன்னுடைய தட்டினுடைய பகுதியில் சுற்று வட்டாரத்துல உனக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதை எடுத்து நீ சாப்பிடுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இதிலையும் சில விளக்கத்தை சொல்கிறார்கள். எதனால இப்படி பக்கத்துல உள்ளதை சாப்பிடணும்னு சொன்னா, மற்றவர்களுடைய உரிமைக்காக வேண்டி. அப்ப நம்ம பக்கத்துல உள்ள சாப்பிட்டு, இப்போ 2 பேர் நம்ம சாப்பிடறோம்னு சொன்னா, அவருடைய பகுதியில் எடுத்து சாப்பிடுவதை விட நம்முடைய பகுதியில் எடுத்து சாப்பிட்டு பழக்கப்பட்டவர்களாக இருந்தோம்னு சொன்னா,
நம்ம இந்த ஓரத்திலிருந்து சாப்பிடும், அவர் அந்த ஓரத்திலிருந்து சாப்பிடலாம். அப்ப மற்றவருடைய உரிமையை பேணுவதன் விஷயத்திற்கு காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை சொன்னார்கள் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது. இன்னும் சில அறிஞர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, உணவில் பல வகைகள் இருந்தால் அங்கு பல பகுதிகளில் இருந்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஒரு தட்டு வைக்கப்படுது, அந்த தட்டுல வெறும் ஒரே ஒரு உணவான சோறு மட்டும் இருக்குன்னு சொன்னா நம்ம ஓரத்துல இருந்து சாப்பிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போல. அதுவே அந்த தட்டில் பலதரப்பட்ட உணவுகள் இருக்கு. ஒரு இடத்துல மீன் இருக்கு, ஒரு இடத்துல கறி இருக்கு, ஒரு இடத்துல ஃப்ரூட்ஸ் இருக்கு, பழங்கள் இருக்குது, ஒரு இடத்துல குழம்பு இருக்குது. அப்ப இது போல விஷயங்கள்லாம் ஒண்ணா ஒரே தட்டுல இருக்கும் பொழுது எங்கிருந்து வேண்டுமானாலும் எடுத்துவிட்டு சாப்பிடலாம் என்ற ஒரு அனுமதியை இமாம் பெருமக்கள் நமக்கு கூடுதல் விளக்கமாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ சாதாரணமாக ஒரே உணவை வைத்து சாப்பிடும் பொழுது நீங்கள் உன்னுடைய ஓரத்திலிருந்து சாப்பிடுவதுதான் முறை. அதுதான் ஒரு முஸ்லிமினுடைய பண்பு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முத்தஃபக்குன் அலைஹி. இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன் பிஸ்மில்லா சொல்லு என்று சொல்லி தந்தார்கள். இந்த பாடம் பாபு தஸ்மியத்தி ஃபி அவ்வலிஹி தானே. சாப்பாட்டினுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த பாடமாகவே இருக்கின்றது. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸனை முஸ்லிம் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக பதிவு செய்து தருகிறார்கள். இப்ப அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 729வது ஹதீஸ். வான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. قالت, இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இதா அகல அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் ஃபல்யذ்குர் இஸ்மல்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹ்வுடைய பெயரை அவர் நினைவு கூறிக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய பெயரான அல்லாஹ்வுடைய அந்த பெயரை அவர் நினைவு கூறிவிட்டு அவர் சாப்பிட்டுக் கொள்ளட்டும், அந்த சாப்பாட்டினுடைய ஆரம்பத்தில் அவர் இப்படிப்பட்ட விஷயத்தை அவர் செய்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்களாம். அடுத்து சொல்றாங்க, ஃபஇன் நசிய, உங்களில் ஒருவர் மறந்து விட்டால், ஐயத்குர் இஸ்மல்லாஹி தஆலா ஃபி அவ்வலிஹி, அந்த உணவினுடைய ஆரம்பத்தில் உயர்ந்த அந்த அல்லாஹ்வுடைய இஸ்மை, அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறுவதை உங்களில் ஒருவர் மறந்துவிட்டால், ஃபல்யகுல், அவர் சொல்லிக் கொள்ளட்டும், பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹு, அந்த சாப்பாட்டினுடைய ஆரம்பத்திலேயும் அந்த சாப்பாட்டினுடைய இறுதியிலேயும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லியே நான் சாப்பிட துவங்குகிறேன் என்று அவர் சொல்லிக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லி தருகிறார்கள். அப்ப சாப்பாடு உங்கள் ஒருவர் சாப்பிட தொடங்கும் போது பிஸ்மில்லா சொல்லிருங்க. அப்படி நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த சாப்பாடு ஆரம்பத்துல, அதாவது அந்த சாப்பாட்டினுடைய இடையிலேயே நீங்கள் பிஸ்மில்லாஹி அவ்வளஹு ஆஹிரஹு என்ற எக்ஸ்ட்ராவாக இந்த துஆவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். பாருங்க, ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸனை சையதுனா அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அறிவித்தார்கள். வத்திர்மிதி, இன்னும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அறிவித்தார்கள். வகால, இன்னும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹ், இந்த ஹதீஸனை ஹஸனான ஸஹீஹான ஹதீஸ் என்பதாக திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள். இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சாப்பிட தொடங்கும் பொழுது நீங்கள் பிஸ்மில்லா சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹு என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு பண்பை கற்றுத் தருகிறார்கள். பிஸ்மில்லா எந்த அளவிற்கு முக்கியம், பிஸ்மில்லா உணவினுடைய ஆரம்பத்திலே இருக்க வேணும். அப்படி ஆரம்பத்துல இல்லைன்னு சொன்னாவாச்சும் இடையிலாச்சும் இப்படி சொல்லி விடுங்க. அந்த அளவிற்கு பிஸ்மில்லா சொல்லாமல் நீங்கள் சாப்பிடாதீர்கள், சொல்லியவர்களாவே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று ஆணித்தரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கற்பித்து தருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு அருமையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஹதீஸ்ல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை பற்றி பேசுறாங்க. ஒரு ஃபிக்ஹ் விவாதமே நடக்கிறது. இந்த ஹதீஸ்ல ஒரு கேள்வி வருது, அதாவது ஒருவர் சாப்பிடும் பொழுது மறந்து விட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹு என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சரி, ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சாச்சு, கையெல்லாம் கழுவியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் துஆவெல்லாம் ஓதியாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஃபுல்லாவே ஒரு பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டார், ஆனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கையெல்லாம் கழுவியாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹு என்ற துஆவை ஓதிக்கொள்ளலாமா, சொல்லிக் கொள்ளலாமா என்ற ஒரு கருத்து வருது, என்ற ஒரு விவாதம் வருது அறிஞர்களுக்கு மத்தியில. அப்ப இரண்டு கருத்துக்கள் சொல்லப்படுகிறதாம்.
அதுல முதலாவது கருத்து என்னன்னு சொன்னா, ஷாஃபி ஃபிக்ஹில் இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் சொல்வார்களாம், ஆம் பிஸ்மில்லாஹி அவ்வளஹு ஆஹிரஹு என்று சாப்பாடு உணவை அருந்திய உண்ணதற்கு பின்பும் சொல்லிக் கொள்ளலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நோக்கம் என்னன்னு சொன்னா, ஷைத்தானை தடுப்பதுதான் அந்த பிஸ்மில்லாவினுடைய நோக்கமாக இருக்கு. பிஸ்மில்லான்னு சொல்லிட்டா ஷைத்தான் தடுக்கப்படுகிறான். ஹதீஸே இருக்குது, ஒரு ஹதீஸை ஆதாரமாக வைக்கிறார்கள். அது என்ன ஹதீஸ்னா, ஷைத்தான் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டால் ஷைத்தான் நம்முடைய உணவை உண்டு விட்டு அதை கக்கி விடுகிறான், அதை முழுவதுமாக வாந்தி எடுத்துறான், அதை கக்கிடுறான் அவன், அதை முழுவதுமாக அவன் சாப்பிடுவது கிடையாது. அதனால் பிஸ்மில்லா என்பது ஷைத்தானை தடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஷைத்தானுடைய தடுப்பு சுவராக தான் அந்த பிஸ்மில்லா என்பது இருக்கும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கு. இப்ப இதை ஆதாரமாக கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அப்படி பார்க்கும் பொழுது நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா நம்ம பிஸ்மில்லாஹி அவ்வளஹு ஆஹிரஹு என்று சொல்லிவிட்டால் நாம் சாப்பிட்ட சாப்பாடை ஷைத்தானும் சாப்பிட்டு இருந்தால் அது தடுப்பு சுவராக தெரிந்து ஷைத்தான் அந்த சாப்பாடை முழுவதுமாக கக்கி விடுவான், வாந்தி எடுத்து விடுவான் என்ற ஒரு விஷயத்தை ஷாஃபி ஃபிக்ஹில் இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் விவாதத்தில் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்களாம். இப்ப இது முதலாவது கருத்து. இப்ப இது ஒரு வீக்கான ஒரு பலவீனமான ஒரு கருத்தாக தான் இருக்கின்றது. ஒரு வலுவான இரண்டாவது கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதுதான் வலுவான கருத்து, இதுதான் ஆணித்தரமாக பல அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதுல பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உண்ணும் போதே அந்த பிஸ்மில்லா என்பது ஒருவன் சொல்ல வேண்டும், உண்ணக்கூடிய ஆரம்பத்தில் ஒருவன் சொல்ல வேண்டும், அல்லது அவன் உண்ணக்கூடிய இடையிலாவது அவன் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆஹிரஹு என்று சொல்ல வேண்டும், அல்லது முடிப்பதற்கு முன்பதாவது அவன் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆஹிரஹு என்பதாக சொல்லிக் கொள்ள வேண்டும். அவன் இறுதியில் சொல்வது என்பது அது முறையில்லை. இறுதியில் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆஹிரஹு சொல்லிக் கொள்வது அது சுன்னத்தாக அது ஆகாது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அப்படி ஒன்றும் ஹதீஸ் கிடையாது என்ற ஆதாரத்தை இவர்கள் வைக்கின்றார்கள். இதுதான் ஆணித்தரமான கருத்து, இதுதான் வலுவான கருத்தாக இருக்கு. முதல் கருத்து பொய் கிடையாது, இந்த கருத்து ஸ்ட்ராங்கானது, அப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கருத்து என்ன சொல்றாங்க, அப்படி ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சுட்டான்னு சொன்னா அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போக வேண்டியதான், அடுத்த விஷயத்திலிருந்து அவர் திருத்திக் கொள்ள வேண்டியதான். மற்றபடி அவர் பிஸ்மில்லாஹி அவ்வளஹு ஆஹிரஹு என்று சொல்வது எந்த விதத்திலையும் சுன்னத்தானது கிடையாது, அது இடையில் சொல்வதுதான் சுன்னத். ஏன் ஹதீஸ் அப்படிதான் இருக்கு, எந்த ஒரு ஹதீஸும் இல்ல சாப்பிட்டு உண்ணதற்கு பின்பு நீங்கள் பிஸ்மில்லாஹி அவ்வளஹு ஆஹிரஹு சொல்லிக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு ஹதீஸும் காணப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போலவும் எங்கும் காணப்படவில்லை. அதை ஒரு ஆதாரமா வச்சு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படி பிஸ்மில்லாஹி அவ்வளஹு ஆஹிரஹு என்பது இடையில் தான் சொல்லிக் கொள்ள வேண்டும், முடிந்ததற்கு பின்பு சொல்வது எந்த ஒரு சுன்னத்தும் கிடையாது, அது தப்பும் கிடையாது, சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் அது சுன்னத்திற்கான நன்மையும் அது கிடையாது என்பதை ஆணித்தரமாக பல அறிஞர்கள் கருத்தின் மூலமாக நமக்கு விவரித்து தருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இத்தோடு இந்த பாடத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். அப்ப இந்த பாடத்துல இந்த மேல் பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த 6வது ஹதீஸு, இந்த 6வது ஹதீஸினுடைய கருத்தையும் இந்த 7வது ஹதீஸு, இந்த 2 ஹதீஸுகளுக்கான கருத்து சுருக்கத்தை முழுமையாக பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த கிதாபு அதபித் தஆம் என்ற பாடத்தை துவங்கி 100வது பாடத்திற்கான இந்த தலைப்பை குறித்த ஒரு சிறிய அறிமுகம், சின்ன விளக்கத்தை முழுமையாக நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த 1வது ஹதீஸினுடைய விஷயம், இந்த 2வது ஹதீஸினுடைய விஷயம் என்ற இந்த 2 ஹதீஸினுடைய முழுமையாக பார்த்து அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், அதனுடைய கூடுதல் செய்திகள் எல்லாவற்றையும் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் முழுமையாக நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நாம் எதையெல்லாம் படித்தோமோ, எதையெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் கபூலாக்கி நசீபாக்கி வைப்பானாக. இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 3வது ஹதீஸை குறித்த செய்திகள், இந்த 730வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன, அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துகள் என்ன, விளக்கங்கள் என்ன என்ற மற்ற அர்த்தங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக பார்த்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் இதை பற்றி பேச இருக்கிறோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.